சங்கீதம் 122 முதலாவது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென், ஆமென். கடைசியா சொல்லியிருக்குது மகிழ்ச்சியாயிருந்தேன். நீங்க ஆமென் அல்லேலூயா சொல்றத பார்த்தா ஐயோ சர்ச்சுக்கு நான் சரி ஒரு கடமை இருக்குது போயிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? அல்லேலூயா. என்னைக்குமே பரிபூரண ஆனந்தம் உண்டு அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு எடுத்து கூறுகிறதா இருக்கிறது. தேவனை களி கூர்ந்து முழு பலத்தோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லி தான் நம்ம பாடப்போகிறோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நம் தேவன் நல்லவர். ஆமென். அந்த நல்ல தேவனை ஆராதிக்கும்படியாக தான் நம்ம சரியான நேரத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ரிவார்டு வாங்க போகிறோம். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்க போகிறோம். தேவன் இன்னைக்கு சும்மா உங்களை அனுப்ப போகிறது கிடையாது. தேவன் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். உனக்கு எதிராக வரதான் செய்வான், ஆனால் அவன் ஜெயிக்க மாட்டான்னு தான் வேதம் சொல்கிறது. உனக்கு எதிராக ஒருத்தனும் வரமாட்டான்னு சொல்லலை, வருவான், ஆனால் அவன் உன்னை மேற்கொள்ள மாட்டான். தானியேலுக்கு சிங்க கேபி இருந்துச்சு, ஆனால் சிங்கம் அவனை மேற்கொள்ளலை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எரியிற சூளை இருந்துச்சு, ஆனால் அந்த சூளைகளின் மத்தியில் யார் இருந்தா? தேவன் இருந்தார். இந்த உலகம் நம்மளை அப்படி தான் பார்க்கணும். அவனுக்கு எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எவ்வளோ நிந்தைகள் வந்தாலும் அவன் இந்த உலகத்திலேருந்து ஒன்றும் செய்ய முடியலப்பா, அவன் கூட தேவன் இருக்கிறாருன்னு சொல்லணும். ஆமேன். நான் அடிக்கடி இதை யோசித்து பார்ப்பேன். நான் போய் சுவிசேஷம் சொல்லணும், தேவன் அதான் சொல்லியிருக்கிறாரு, புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் அதை விட பெட்டரான ஒரு காரியம் நான் விசுவாசிக்கிறேன். நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தே அநேகர் நம்ம தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லணும். ஆமாவா இல்லையா? நம்மளும் உலகத்தார் மாதிரி பஞ்சத்திலையும் பட்டினிலையும் கடந்தோம்னா அவன் என்ன நினைப்பான்? அவனும் போய் என்னதான் செஞ்சான், நம்ம நிலைமையோட மோசமான நிலைமையில தானே இருக்கான் அப்படின்னு தானே சொல்லுவான். அந்த மாதிரி வாழக்கூடாது. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். மகிமை அப்படின்னா நன்மை. நன்மைனா என்னது? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியமும் நம்ம விசுவாசிக்கும் போது உண்டாகும். அதே விசுவாசத்தோடு தேவனை துதித்து முழு பலத்தோடு பாடுவோம். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் பகர்த்திடுவேன். தேவன் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். நம்ம குறைவு என்பதே இல்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல்
காத்திடுவேன். 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்த தடை செய்வேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்த தடை செய்வேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உனக்கெதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் உயர்த்துவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் உயர்த்துவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் நான் தகர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உயிரோடு இருக்கும் வரையிலும் உங்களுக்கு எதிராக ஒருவரும் வருவதில்லை. இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேல் நீ நடந்திடுவாய், சீரும் சர்ப்பத்தை மிதித்திடுவாய். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் உயர்த்துவேன். உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் உயர்த்துவேன். நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. 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 உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. 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 ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது விசுவாசத்தின் வாழ்க்கை. ஆமாவா இல்லையா? விசுவாசத்தின் வாழ்க்கை என்பது அறிக்கையின் வாழ்க்கை. நீங்கள் எதை அறிக்கை பண்ணுறீங்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த பாடல் 4 வரியை நம்ம மாற்றி பாடுவோமா? உனக்கு எதிரான அப்படிங்கிற இடத்துல எனக்கு எதிரானன்னு பாடுவோமா? எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. மனமேன்னு மாற்றிக்கிறோம். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மனமே. நமக்கு நம்மளே அறிக்கை பண்ணிக்கிறோம். நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. புரிஞ்சிருச்சா? எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மனமே. எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மனமே. நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மனமே. எனக்கு எதிரான ஆயுதங்கள்
கலங்காதே மனமே, நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் இருப்பவனில்லை. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம உயிரோடு இருக்கும் வரையில ஒருவனும் நமக்கு எதிராக நின்று ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் ஒரு வழியாய் வருபவர்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவார்கள். செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் யார் ஜெயம் பெற்றார்? யார் ஜெயித்தது? பார்வோன் சேனை ஜெயித்தாங்களா? இருந்த இடம் இல்லாமல் போனாங்க. நமக்கு எதிராக வருபவர்கள் அப்படி தான் போவாங்க. ஏன்னா நமக்கு பாதுகாப்பாக தேவன் இருக்கிறார். அந்த நல்ல தேவனை தான் நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர் அப்படிங்கிற பாடலை இதே போல தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பாடுவோம். செய்வதை விட்டுவிடாதவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், தேவை அறிந்தவர், விடாதவர், ஏற்ற வேளையில் நாம் தருபவர், தேவை அறிந்தவர், விடாதவர், ஏற்ற வேளையில் நாம் தருபவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர், கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்ய முடிப்பவர், என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்ய முடிப்பவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், கரத்தை பிடித்தவர், விடாதவர், கண்மலை மேலே வைப்பவர், கரத்தை பிடித்தவர், விடாதவர், கண்மலை மேலே வைப்பவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், தேவை அறிந்தவர், விடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர், தேவை அறிந்தவர், விடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். தேவன் நல்லவர், ஒருபோதும் நமக்கு நன்மை செய்கிறத விட்டு விடாதவராக இருக்கிறார். எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா? வேதம் சொல்லி இருக்கிறது, தாயின் கருவிலே
அவயவங்கள் உருவாவதற்கு முன்னமாகவே நம்மை அறிந்தவர் அப்படின்னு. அறிந்தவர் அவர், அழைத்தவர் அவர். ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம சும்மா அழைக்கலை. அதை விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போ அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் காணக்கூடாத சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நிச்சயமாய் வரும். ஆமென். நம் கூடவே இருக்கிறவர், இருளான வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, நீதியின் வெளிச்சத்திற்குள்ளாக நம்மை பிரவேசிக்க செய்கிறவர். அப்பா உமக்கு நன்றி. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னீங்களே, எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கிறீங்களே, எங்கள் நினைவாய் இருக்கிறவர். நாங்கள் உம்மை விட்டு போனாலும் நீங்கள் எங்களை விட்டு போனதில்லை தகப்பனே. தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தேடி வந்தீங்களே, அதை போல் ஒரு சில சூழ்நிலைகளில் நாங்கள் எங்கள் மன பாரத்தின் நிமித்தம், வேதனை நிமித்தம் கர்த்தாவே உம்மை நாங்கள் தேட மறந்தாலும் நீர் எங்கள் மீது வைத்த அந்த அன்பு மாறாததா இருக்கிறதே. அப்பா உமக்கு நன்றி. உம்மையே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. வெளிச்சம் தேவைப்படுறவங்க
பாடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரம் எல்லாம் நீங்கி போகிறது. தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேலே இறங்குகிறது. தேவனுடைய மகிமை உண்டாகிறது. தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது. என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. பலவீனம் நீங்குது. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. ஒரு ஆறுதல், ஒரு தேற்றுதல் உண்டாகிறது. ஒரு அரவணைப்பு உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையில் புது ஜீவன் உண்டாகிறது. புது பலன் உண்டாகிறது. தேவனாலே இது ஆகும், மனிதனால் ஆக. என்னை சிருஷ்டித்த, எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனால என் வாழ்க்கை புதுசா மாறுதல் விசுவாசிக்கிறவங்க. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 அப்பா, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது தகப்பனே. எவ்வளோ பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து இருந்தாலும் நாங்கள் அந்த நேரத்தில் ஜீவனோடு இருக்கிறோன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அப்பா. உமது பலன் எங்களை தேய்ச்சிக்கிறது தகப்பனே. கர்த்தாவே, உமது வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை போஷிக்கிறீங்க. அந்த போஷிப்பினால் எங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டாயிருக்கிறது, ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது, மனதில் சமாதானம் உண்டாயிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி எங்கள் மேலே இருக்கிறதா இருக்கிறதே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் நீதியை வெளிச்சத்தை போல் மாற்றுகிறீர் அப்பா. உமக்காக காத்திருக்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் பற்றி இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை நாங்கள் நம்பலை. எந்த ஒரு சூழ்நிலையானாலும் எங்களை சிருஷ்டித்த எங்களுடைய தேவாதி தேவனுக்கு தான் அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் எப்படி வெளிவர முடியுங்கிறது தெரியும். ஆகையால் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து இருக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு மகிமைகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் தகப்பனே. உண்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதாரம் அப்பா. உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் ஞாயிறத்தை பட்ட பகல் போலாக்குவே. வெளிச்சத்தை போலாக்குவே, என் ஞாயிறத்தை பட்ட பகல் போலாக்குவே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, மகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே,
வெளிச்சத்தை போலாக்குவே நியாயத்தை ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குவீரே, பாதையிலே நோக்கமாயுள்ளே. வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, வழியை உறுதிப்படுத்துவீரே. கர்த்தரே தாங்குவீரே, பாதையிலே நோக்கமாயுள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா, கரங்களை உயர்த்தி ஏசையா